எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் பேசுகிறதும் நல்லாயிருக்கும் நம்பிக்கைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் வந்தனம் வந்தனம், வருக வருக. இன்றைக்கி நான் உங்கள் கூட கவிஞர் வைரமுத்து அவர்களை பற்றி பேச போகிறேன். நம்ம தலைமுறை பசங்களுக்கு, என் வயசு பசங்களுக்கு கவிஞர் வைரமுத்துனாலே குஜாலான வரிகள் எழுதுகிறவருன்னு தாங்க அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காரு. அவர் பாடல் வரிகள்னாலே மழைச்சாரல் மாதிரி டபுள் மீனிங் வரிகள்லாம் தூவ விட்டுருப்பார் அப்படின்னு பல பயலுங்க நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. அது ஒரு அளவுக்கு உண்மையாக இருந்தாலும் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களே இவருக்கு கவி பேரரசு அப்படின்னு பட்டம் சூட்டியிருக்காருன்னா காரணம் எல்லாமே இருக்கும், ஏதாவது விஷயம் இருக்கும்ல. அந்த மாதிரி என்ன பிரமிக்க வச்ச கவிஞர் வைரமுத்து அவர்களின் பாடல் வரிகளையும் சில கவிதைகளையும் நான் அவங்க கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் கவிஞர் வைரமுத்து அவர்களிடம் பார்த்து வியந்த ஒரு விஷயம்னா, சிக்கலான சூழ்நிலை கூட பாட்டு எழுதுறதுல இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. இப்போது சில தமிழ் படத்துலலாம் சம்மந்தமே இல்லாமல் பாட்டு வைப்பானுங்க. ஆனால் இவர் இயக்குனர் சங்கர், இயக்குனர் மணிரத்னம், ராஜீவ் மேனன் போன்ற இயக்குனர்களோடலாம் வேலை செஞ்சவருங்க. இவங்க படத்துலலாம் சும்மாலாம் பாட்டு வைக்க மாட்டாங்க. கதைக்களத்துக்கு தேவைப்படுற இடத்துல அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பாட்டு ஒன்று வைப்பாங்கங்க. இப்போது சில நேரங்களில் அந்த சூழ்நிலைலாம் சிக்கலாக இருக்குங்க. ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. ராவணன்கிற படங்க. ராவணன் சியான் விக்ரம், சீதை ஐஸ்வர்யா ராயை தூக்கிட்டு வந்துடுவார். இப்போ தூக்கிட்டு வந்த இடத்துல ஐஸ்வர்யா ராய் மேலே சியான் விக்ரமுக்கு ஒரு கண்ணு. இந்த இடத்துல ஒரு பாட்டு எழுதணுங்க. இது அவ்வளோ சுலபமாலாம் ஒரு காதல் பாட்டு எழுதிட்டு போயிட முடியாதுங்க. ஏன்னா ராவணன் இலங்கை வேந்தன், பிரம்மனின் அருள் பெற்ற வீரன். இவ்வளோ பெரிய வீரனை காமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாச்சிருச்சுங்க. இந்த கருத்தை பதிவு செய்கிறதுக்கு பாரதியின் அக்னி குஞ்சொன்று கண்டேனுங்கிற கவிதையை நுழைச்சி இவரோட சுவையை சேர்த்து ஒரு பாட்டு ஒன்று சமைச்சு வச்சுருப்பார் பாருங்க. அடி தேக்கு மர காடு பெருசு தான், சின்ன தீக்குச்சி ஒசரம் சிறுசு தான், ஒரு தீக்குச்சி விழுந்து பிடிக்குதடி, கரு தேக்கு மர காடு வெடிக்குதடி. ஏங்க எப்படிங்க ஒரு மனுஷன் இந்த ஒரு யோசனை பாரதியோட யோசனையாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு இந்த மொழியில் இந்த பாட்டு இந்த வரியை நம்ம உட்கார வச்சா நல்லா இருக்குன்னு ஒரு மனுஷன் யோசித்து எழுதுறான்னா அவன் எவ்வளோ பெரிய கவிஞனாக இருப்பான். இதே மாதிரி இன்னொரு இடத்துல கண்டு கொண்டேன்னு ஒரு படங்க. அதில் என்ன சொல்ல போகிறாங்கிற பாட்டு உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதை பாடினவர் அப்படி பாடி வச்சுட்டு போயிருக்காரு பாடகர் சங்கர் மகாதேவன். இப்போது அந்த பாட்டில் ஒரு வரி இருக்குங்க. ஏன்னா இந்த சூழ்நிலையும் கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலை தான். ஏன்னா நம்ம தலை அஜித் ஐஸ்வர்யா ராயோட அக்காவை காதலிக்கிறாருங்க. இந்த இடத்துல ஐஸ்வர்யா ராய் வேறு பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இயக்குனர் என்ன சொல்லியிருப்பார், பக்கத்தில் நிற்கிறது உலக அழகி, ஆனால் நம்ம தலை பார்க்குறது அவங்களோட அக்கா தப்புவை தான். அதனால் அதையும் கொஞ்சம் அக்னாலேஜ் பண்ணிடுங்க, அதையும் கொஞ்சம் அந்த பாட்டில் முடிஞ்சால் சேர்த்துருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாருங்க. அந்த இடத்துல இவர் எழுதுகிறா இருப்பாருங்க. பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் வாடி, என் தளிர் மலரே இன்னும் தயக்கம் என்ன, என்னை புரியாதா இது வாழ்வா சாவா. ஏங்க பக்கத்தில் நிற்கிறது உலக அழகியாக இருந்தாலும் சரி, அவங்க கூட உன் பாதம் கழுவலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகாக கதாநாயகியை பார்த்து பாடுற மாதிரி எழுதி வச்சுருக்காரு பாருங்க. சரி, வெறும் சிக்கலான சூழ்நிலைகள்லாம் அழகாக கையாண்டிருக்காரு அப்படிங்கிறதுக்காக இவர் கவி பேரரசா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் கிடையாதுங்க. இப்போது கவிஞர் வைரமுத்துனாலே நம்மள நிறைய பேருக்கு, அதுவும் எனக்கு முக்கியமாக ஞாபகம் வர்றது அவர் வரிகளில் இருக்கிற பிரம்மாண்டம் தாங்க. அவர் வரிகள்லாம் அரிமா அரிமா நானும் 1000 அரிமா, இல்லைன்னா ஹே மாண்பொரு மங்கை. ஒரு நிமிஷம் இருங்க, நானும் உணர்ச்சிவசப்பட்டு பாடலாம் செய்கிறேன். சத்தியமாக எனக்கெல்லாம் பாட்டு வராது. ஏ மாண்பொரு மங்கையே நில்லாயோ, செம்மாதுளை வாய்மொழி சொல்லாயோ அப்படின்னு ரொம்ப அழகான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி பிரம்மாண்டமாக எழுதிடுவாங்க. ஆனால் நான் போன பதிவில் சொன்ன மாதிரி கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களுடைய எளிமையான தமிழை பற்றி நான் பேசியிருந்தேன். அதே மாதிரி கவிஞர் வைரமுத்து அவர்களும் எளிமையான தமிழை பயன்படுத்தி ரொம்ப அழகான கவிதைகளும் வரிகளும் எழுதியிருக்காருங்க. அவர் தாய்க்காக ஒரு எழுதின கவிதை 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா போய் சொன்னேன், பெத்தவளை ஓம் பெருமை ஒத்த வரி பாடலேன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாருங்க. எப்படியா இருந்தாலும் கவிஞர் வைரமுத்துவை பற்றி பேசணுன்னா கூட 2-3 பதிவாவது தேவைப்படும். அதனால் இந்த கவிதையை நான் கரெக்டாக மனப்பாடம் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போதைக்கு அவர் எழுதின பாட்டு வரி ஒன்று இருக்குங்க.
இந்த பாட்டு மின்னலே நீ வந்தது என்னடி. இந்த பாட்டில் அந்த சரணத்தில் சத்தியமாக எனக்கு பல்லவி சரணம் வித்தியாசம் தெரியாது, சரணன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 2வது சரணத்தில் பால்மலைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா, பால்மலைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா, வார்த்தை வர காத்திருக்கும் கவிஞன் இல்லையா, நான் காத்திருந்தால் காதல் இன்னும் மீண்டும் இல்லையா, கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன், உன் காலடி தடத்தில் தான் பூத்திருக்கிறேன். ஏங்க என்னம்மா எழுதுறாருங்க மனுஷன். நான்லாம் ஓரளவுக்கு கொடுத்து வச்சவன் தாங்க. ஏன்னா இந்த காதல் தோல்விலாம் பெருசாக நான் சந்தித்ததில்லை. ஆனால் இந்த மாதிரி வரிகள்லாம் கேட்கும் போது கர்மம் அதையும் சந்திச்சுட்டா தான் என்ன அப்படின்னு தோணுங்க. ஏன்னா இந்த மாதிரி வரிகள்லாம் உண்மையாக உணர்றது பாக்கியம் அது கிடச்சிருக்கோம்ல. அதுவும் இந்த வரிகள் ஒரு பக்கங்க, ஆனால் இதை பாடினது யார்? நம்ம ஆள். ஏங்க அவர் குரல்லாம் நேராக நெஞ்சில் இறங்குற குரலுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறதா திட்டத்திலே இல்லை. நான் அப்படியே பேக்ரவுண்டில் இந்த பாட்டை போட்டுட்டு பேசிட்டு போயிடலாம் தான் நினச்சேன். ஆனால் இதை பற்றி பேசினதுக்கப்புறம் எனக்கும் இந்த பாட்டை கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது. நான் கேட்டுட்டு வந்துடுறேன், உங்களுக்கும் போட்டு விட்றேன், கேட்டு வாங்க, பேசலாம். சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் என் தொலைபேசியிலேயே பாட்டை போடுறேன். அப்படியே நம்ம 2 பேரும் சேர்ந்தே கேட்போம். நல்லா வைபாக தானே இருக்கும். பால்மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா, பால்மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா, வார்த்தை வர காத்திருக்கும் கவிஞன் இல்லையா, நான் காத்திருந்தால் காதல் இன்னும் நீளும் இல்லையா, கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன், உன் காலடி தடத்தில் நான் பூத்திருக்கிறேன். ஏங்க ஏங்க இவர் குரல்லாம் கேட்குறதுக்கு, நேராக கேட்குறதுக்கு கொடுத்து வைக்காத தலைமுறைங்க நாங்கள். சரி, அதை விடுங்க. எஸ்பிஐபியை பற்றிலாம் நான் பேச ஆரம்பித்தேன்னா அதுக்கு ஒரு 5-6 எபிசோடு தேவை. அதுவும் இந்த பாட்டுக்கு இசை போட்டது யார்? நம்ம ஆள் இசை புயல். அவரை பற்றி பேசணுன்னா அதுக்கு ஒரு 10 எபிசோடு தேவை. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம். இப்போதைக்கு இதே வைபிள் உங்களை விட்டுட்டு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். கவிஞர் வைரமுத்து அவர்களை பற்றி இன்னும் நிறைய பேசணுன்னு நான் நினச்சி வச்சுருந்தேன். இருந்தாலும் தமிழே சொல்லுதுங்க, யாகாவாராயினும் நான் காக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லெழுக்கப்பட்டுன்னு. அதனால் இப்போதைக்கு என் நாக்க சுருட்டி நான் உள்ளே வச்சுக்கிட்டு அடுத்த பகுதியில் தொடர்ந்து வைரமுத்து அவர்களை பற்றி பேசுவோம். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.